ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெத் பரேடோட எபிசோட் 12 எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட் எண்டிங்லயே அந்த வயசானவர் வந்துட்டு நோனாவை கிட்டத்தட்ட அட்டாக் பண்ற மாதிரி போயிருப்பாரு. இந்த எபிசோட்ல கரெக்டா அந்த அவரோட தாடியை வச்சு அட்டாக் பண்ண வர்றாரு. ஆனா நோனா வந்துட்டு தப்பிச்சிடறா அதுல இருந்து. நம்மளோட ஆர்பிட்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பா டம்மிஸா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்ல, நாங்க வந்துட்டு ஒரு சேஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. அதுதான் ஆர்பிட்டருக்கு ஹியூமன் எமோஷன்ஸ் ஆட் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு. ஆமா, நம்மளால இப்படி வெறும் டம்மிஸா மட்டுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. அதுக்கு அவருமே சிரிச்சுக்கிட்டு, நீ ஒத்துக்கலனாலும் நம்ம எல்லாருமே டம்மிஸ் தான், என்னையுமே சேர்த்து நானுமே வந்துட்டு ஹியூமன்லாம் கிடையாது, நான் வந்துட்டு ஒரு டம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நம்ம எதால உருவாக்கப்பட்டோம்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை கீழே கட்டுறாரு. வாய்டுக்கு அனுப்புவாங்க தெரியுமா மனுஷங்களா, அதுல வந்துட்டு சோல் மட்டும் தான் தனியா போகும், மீதி இந்த டம்மிஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த பாடியில இருந்து தான் ஆர்பிட்டர்ஸே இவங்க கிரியேட் பண்றாங்க அப்படின்றத இவர் சொல்றாரு. சோ ஆர்பிட்டர்ஸ் எல்லாருமே பிறந்து வர்றவங்க கிடையாது, அவங்க வந்துட்டு இவங்க தான் கிரியேட் பண்றாங்க, அதனால தான் அவங்களுக்கு வந்துட்டு எந்த எமோஷன்ஸுமே கிடையாது. சோ இந்த மாதிரி நீ நான்சென்ஸ் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இல்ல நீங்க சொல்றது உண்மை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. சரி அப்படின்னா நீயே பாரு, இன்னைக்கு ஒரு நாள் நான் உனக்கு டைம் தரேன், என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. டெக்கிம் வந்துட்டு லிஃப்ட்டுக்குள்ள சீக்கியே தூக்கிட்டு போறான். கிளாவிஸ் வந்துட்டு எங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். எங்களை கிரவுண்ட் லெவல், அதாவது லோயர் லெவலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்ட்டு சொல்றான். நீ ஸ்வேரா தான் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கிளாவிஸ் கேக்குறான். ஆமா அப்படின்ட்டு டெக்கிம் சொல்றான். அதுக்கப்புறமே ஒரு கீயை போட்டு ஒரு பட்டன் அப்பதான் புதுசா வருது, அந்த பட்டனை பிரஸ் பண்ணி இவங்க கீழே போறாங்க. இப்ப யாரோ கீயை கூப்பிடுற மாதிரியே தெரியுது. அவளுமே வந்துட்டு கண்ணை திறந்து பார்த்தா அவளோட வேர்ல்டுல இப்ப வந்துட்டு அவ தூங்கிட்டு இருக்கா, அவளோட பெட்ல, அவ வீட்லயே. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, நான் எப்படி இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றா. பட் அவளால சரியா நடக்க முடியல, அப்படியே கீழே விழுந்துடுறா. அவளோட கையை பாக்குற, கையில வந்துட்டு அந்த ஸ்கின்ல வந்துட்டு உறிஞ்ச மாதிரி தான் இருக்குது. அந்நேரம் டெக்கிம் வந்துட்டு அங்க வரான். இவ்வளவு சீக்கிரம் நீ எந்திப்பன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் ரூம்குள்ள வரா. ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சாவ பொம்மை இருக்கும் தெரியுமா, அது வந்து டெக்கிம் கட்டி இது உன்னோட அம்மா செஞ்சதுதானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆமா அப்படின்ட்டு அவ சொல்றா. ஆமா இது வந்துட்டு அதுல வர அதே பிக்சர் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். எது இதுவா அக்யூரேட்டாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இருந்தாலும் என்னதான் இது அக்யூரேட் இல்லனாலும் நான் வந்துட்டு இது ஒரு பொக்கிஷம் மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்புறம் அவ வந்துட்டு இது என்னவோ எனக்கு ட்ரீம் மாதிரி இருக்குன்னு சொல்ல, இல்ல இது வந்துட்டு ரியாலிட்டி, நீ இறந்து 3 மாசம் அப்புறமா இங்க நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். இவன் அப்படியே எந்திரிச்சு இவளோட ரூம் விட்டு வெளியே போய் அங்க டைனிங் ஹால பாக்குறா. அவங்க வந்துட்டு இவங்க ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்ட மெமரி இவளுக்கு வருது. அப்படியே வெளியே இருக்க சோஃபா பக்கம் வந்தா இவங்க அம்மா வந்துட்டு இவளுக்கு அந்த சாவோ புக்கை வாசிச்சு காட்டின அந்த ஒரு மெமரி ஞாபகம் வருது. இதெல்லாம் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது கதவு திறந்து அவங்க அம்மா இப்ப உள்ள வராங்க. இவ பக்கத்துல வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சியூக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து சொல்லாம கொஞ்சம் ஆப்போசிட் அந்த பக்கம் பார்த்து சொல்றாங்க. அப்பதான் டெக்கிமும் சொல்றான், அவங்களால நம்மள பார்க்கவும் முடியாது, நம்ம பேசுறதை கேட்கவும் முடியாது, நம்ம வந்துட்டு பிசிக்கல் வேர்ல்டுல இருக்க யாரையும் டச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்து இவங்க ரெண்டு பேரும் இப்ப வீட்டுக்கு வெளியே வந்து நின்னோடனே சியூக்கி வந்துட்டு என்ன எதுக்கு இப்ப இங்க கூட்டு வந்தா அப்படின்னு கேட்கறா. இந்த டிவைஸை கையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் அதை கொடுக்குறான். எதுக்கு இப்ப இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கறா. நான் உன்னோட அம்மாவை சும்மா பாக்குறதுக்காக மட்டும் இங்க கூட்டு வரல, நான் வந்துட்டு உனக்கு ஒரு ஆஃபர் தரேன். இப்போ நீ இந்த பட்டனை மட்டும் பிரஸ் பண்ண அப்படின்னா நான் வந்துட்டு உனக்கு திரும்ப உயிரோட கொண்டு வந்துடுறேன். நீ இங்கே உன்னோட அம்மாவோட சந்தோஷமா வாழலாம், உனக்கு கிண்டகம்ல இருந்த எல்லா மெமரியுமே வந்துட்டு அழிஞ்சிரும். ஆனா இதை நீ பண்றப்போ உன்னோட சோலுக்கு பதிலா நான் வேற ஒருத்தரோட உயிர் எடுத்துக்கிடுவேன். இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 7000க்கும் அதிகமான பேர் சாகுறாங்க, அதுல யாராவது ஒருத்தரை நான் கொண்டுக்கிறேன் அப்படின்ட்டு டெக்கிம் சொல்றான். அப்படின்னா எனக்கு பதிலா யாரோ ஒருத்தர் சாக போறாங்க, அது வந்துட்டு என்னோட ஃபேமிலியில ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்க சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. இல்ல இந்த உலகத்துல ஒட்டுமொத்தமா 7 பில்லியனுக்கும் அதிகமான பீப்பிள்ஸ் இருக்காங்க, சோ கண்டிப்பா அதுல பாசிபிலிட்டின்றது ரொம்பவே கம்மி தான் அப்படின்ட்டு டெக்கிம் சொல்றான். அண்ட் உன்னோட ஃபேமிலி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் உன்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு நீ இறந்ததுக்கு முன்னாடி எப்படி இருந்தோ அதே மெமரி அவங்களுக்கும் கொடுத்துருவோம், அதனால நீ இறந்தது யாருக்கும் தெரியாது அப்படின்ட்டு டெக்கிம் சொல்றான். இவளுமே கொஞ்ச நேரம் அப்படியே அவங்க அம்மாவை பாக்குறான். நேரம் அவங்க அம்மா வந்து அந்த சைடு போற மாதிரி இருக்கு, இவளுமே அந்த பக்கம் போய் பாக்குறா. இவளோட போட்டோ கிட்ட இவளுக்கு பிடிச்ச ஃபுட்டை வச்சு இந்த உனக்கு பிடிச்ச ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வச்சு சமைச்சிருக்காங்க. அவங்க அம்மா அப்படியே ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த போட்டோவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருச்சு, நீ வந்து எப்படி ஃபீல் பண்றன்றதை நான் புரிஞ்சுக்கவே இல்ல, ஒரு அம்மாவான அந்த இடத்துல தோத்து போயிட்டேன், ஒரு அம்மாவா உன்னோட ஃபீலிங்ஸை கூட என்னால புரிஞ்சுக்கவே முடியல, எந்த ஒரு அம்மாவாவது பொண்ணோட ஃபீலிங்ஸ் எப்படி புரிஞ்சுக்காம இருப்பாங்களா அப்படின்னு நினைச்சு அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. இல்லம்மா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்து பேசுறா. அவங்க அம்மா அப்படியே சத்தமா அழுதுகிட்டே நான் உன்னை மிஸ் பண்றேன் சியூக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இவளால பொறுத்துக்கவே முடியல, அப்படியே உள்ள ஓடி போக பாக்குறா. டெக்கிம் வந்துட்டு அவ கையை பிடிச்சு நிப்பாட்டிடுறான். அப்போ இவ வந்துட்டு சொல்றா, நான் வந்துட்டு திரும்ப வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நான் வந்துட்டு என்னோட அம்மா கிட்ட போய் சொல்லணும், இது வந்துட்டு உங்களோட ஃபால்ட் இல்லன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிமா அவ கையை விட்டுறா. அவ வந்துட்டு அந்த டிவைஸ்ல இப்ப பட்டனை பிரஸ் பண்ண ரெடி ஆகுறா. அவ கரெக்டா பிரஸ் பண்ண வரும்போது அவளுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து இதுவரை அவ பார்த்த எல்லா கெஸ்டையுமே வந்துட்டு நினைச்சு பாக்குறா. ஒருத்தரும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க, அவங்கள எந்த அளவுக்கு கதறி கதறி அழுதுருக்காங்க அப்படின்ற எல்லா ஒரு ஃபீலிங்ஸையுமே நினைச்சு பார்த்துட்டு அவளுக்கு வந்துட்டு பட்டன் அமுக்கவே மனசு வரல, அப்படியே அந்த டிவைஸை கீழே போட்டுறா. அவ அப்படியே அழுதுகிட்டே சொல்றா, எல்லாருக்குமே யாரோ ஒருத்தர் மேல ஒரு ஃபீலிங் இருக்கும், ஆனா நான் எடுக்க போற உயிருக்கும் உனக்கு எந்த சம்பந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். அது எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுதான், ஆனா அவங்களுக்கு ஒண்ணுன்னா வருத்தப்படுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்களா, என்னோட அம்மா மாதிரி வேற ஒருத்தவங்க அங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, இருந்தாலும் எனக்கு என்னோட அம்மாவோட பேசணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்குது அப்படின்னு நினைச்சு அவ அழுதுகிட்டே இருக்கிறா. இதை கேட்டுட்டு டெக்கிம்க்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டே தெரியல. அவன் வந்துட்டு அவ பட்டனை பிரஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பான். பட் இப்படி நடந்து அவனுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. அவ அழுகிறத பார்க்க இவனுக்கு ரொம்பவே நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. இவன் ஏதோ இவனுக்குள்ளே ஒரு புரியாத ஃபீலிங்ஸை ஃபீல் பண்றான் ஃபர்ஸ்ட் டைம். அவ அழுதுகிட்டே நிறைய பேசவும் செய்யறா. சாரிமா என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்துட்டு என்னோட வாழ்க்கை இப்படி வேல்யூ பண்ணாம விட்டுட்டேன், என் லைஃபோட வேல்யூ தெரியாம நான் இப்படி பண்ணிட்டேன், நீங்க இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டேன், உங்களுக்கு இந்த அளவுக்கு துக்கத்தை கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட ப்ராப்பரா ஒரு குட் பை கூட சொல்லாம போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ அவங்க அம்மாவை பாக்குறான். அவங்க அம்மா வந்துட்டு அந்த சாவோ பொம்மை இருக்கும் தெரியுமா, அதுக்கு வந்துட்டு முத்தம் கொடுக்குறாங்க அழுதுகிட்டே. இதை பார்த்தோன்னே அவளால சுத்தமா முடியல, அப்படியே கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் வருது. லைக் லிட்டரலி அவளுக்கு இதுக்கு மேல எந்த ஒரு நரக வலியுமே இருக்க முடியாதுன்ற அளவுக்கு பெயின் ஃபீல் பண்றா. அப்படியே அவன் நேரம் பின்னாடி திரும்பி டெக்கிம் கிட்ட ஓடி வந்துட்டு இந்த
டிவைஸை நீயே பிரஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அப்போ அந்த ரியாலிட்டியா வந்துட்டு டக்குன்னு பிரேக் ஆகுது. என்னடான்னு பார்த்தா டெக்கிம் கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. டெக்கிமோட கண்ணு எப்போ ஆர்பிட்டர் மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த கண்ணு இல்லாம இப்ப அவனுக்கு அந்த கண்ணு வந்துட்டு மாறிடுது. அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் நிறைய வர ஆரம்பிக்குது. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் கத்துறான். அப்படியே இந்த ரியாலிட்டி கம்ப்ளீட்டா உடையுது. அந்த ரியாலிட்டியே இப்ப காணாம போய் ஒரு வேற இடமாவே இருக்குது. அப்படின்னா இது வந்துட்டு நீ எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காக நடத்தின ஒண்ணுதானா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. என்னை மன்னிச்சிரு, இது வந்துட்டு ரொம்பவே வலிக்குது எனக்கு, இந்த ஒரு ஃபீலிங், இதுக்கு பேர் தான் சோகமா அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் கேக்குறா. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவ சொல்றா. நான் உன்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சதுனாலதான் உன்னை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சேன். என்னை மன்னிச்சிரு சியூக்கி அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கிறான். எனக்கு வேற வழியும் தெரியல, நான் வந்துட்டு ஒரு ஆர்பிட்டர், நான் கண்டிப்பா இதை பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவளுமே அதை புரிஞ்சுக்கிறா. இவன் அழுகிறத பார்த்துட்டு அவன் பக்கத்துல வந்துட்டு அவன் கண்ணை தொடச்சு விட்டுட்டு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றா. நீ எதுவும் பண்ணல, நீ எதுவும் பண்ணிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சிட்டு சியூக்கி சொல்றா. ஆனாலுமே அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான், இல்ல நான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சியூக்கி சொல்றா. இதை கேட்டு அவன் இன்னுமே சத்தமா அழுக ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதை அப்படியே நோனா அப்புறம் அந்த பெரியவர் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீ அவனுக்கு என்னதான் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கேக்குறாரு. நான் ஜஸ்ட் ஒரு ஹியூமனா அவனுக்கு சப்போர்ட்டிவா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பக்கத்துல வச்சிருந்தேன், அவ்வளவுதான் அப்படின்ட்டு நோனா சொல்றா. ஆர்பிட்டர்ஸ் பக்கத்துல ஒரு ஹியூமன் வந்தா இப்படிதான் நடக்கும், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. மனுஷங்களை ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. அது உனக்கு தெரியும் அப்படின்னா எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேக்குறாரு. மனுஷங்களை ஜட்ஜ் பண்றது ரொம்ப கஷ்டம் தான், ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு கண்ணா பின்னாடி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கவும் முடியாது. இதுல ஒரு சேஞ்ச் இருக்கணும், அதுதான் வந்துட்டு என்னோட பிளானே அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. என்னதான் ஆர்பிட்டர்ஸ் எல்லாம் ஹியூமனாவே மாறினாலும் அவங்களோட ஃபேக்ட மாத்த முடியாது, அவங்க எல்லாருமே ஜஸ்ட் ஒரு பப்பட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இல்ல நீங்க வந்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இது வந்துட்டு பிரசன்ட், இதுல வந்துட்டு நான் மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு போறா. இந்த பக்கம் செய்யுமே வந்துட்டு இது என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இது வந்துட்டு வாய்டுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்களோட சோல் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த டம்மி பாடிஸ் வந்துட்டு நாங்க இங்க தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம், இங்க வந்துட்டு யூசுவலா யாருக்கு அலௌட் கிடையாது, நான் மட்டும் தான் இங்க கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ இவங்க ரெண்டு பேரும் மேல போனதுக்கு அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுறான் டெக்கிம். சீக்கி அதே மாதிரி லிஃப்ட்டுக்குள்ள அனுப்பிடுறான். அவ லிஃப்ட்டுக்குள்ள போய் நின்னதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு சந்தோஷப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் கேக்குறான். அவளுமே ஆமா அப்படின்னு சொல்றேன். இதை கேட்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. இதுதான் ஒரு ஆர்பிட்டரா என்னோட கோல். இனிமே நான் என்னோட கெஸ்ட் எல்லார்கிட்டையும் இதே கேள்வியை தான் கேட்பேன், அவங்களும் வந்துட்டு உங்களை மாதிரியே சேமா பதில் சொல்லணும்ன்றதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இதை கேட்டுட்டு அவளுமே சூப்பர் அப்படின்னு சொல்றான். ஆனா நான் உனக்கு இன்னொரு அட்வைஸுமே பண்ணணும், உன்னோட ஃபேஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவனு என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம இருக்க. நீ வந்துட்டு இதுவரை சிரிச்சதே இல்ல, அதனால எல்லார்கிட்டையும் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு அப்படின்னு அவ சொல்றா. இவனுமே வந்துட்டு சரி இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு காட்டுறா. ஐயோ சாமி உங்ககிட்ட சொன்னா ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. என்னை மன்னிச்சிரு, எனக்கு அது சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சிரிச்சுக்கிட்டே சொல்ல ட்ரை பண்றா. பட் அவன் ஸ்மைல் நமக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ இதே மாதிரி கண்டினியூவா பண்ணு, உனக்கு போக போக இது நல்லா வந்துரும் அப்படின்ட்டு அவ சொல்றா. அவ அப்படியே கடைசியில பாய் சொல்லும்போது டெக்கிம்க்கு இவ கூட இருந்த எல்லா மெமரிஸுமே நல்லா ஞாபகம் வருது. இவளுமே அப்படியே டெக்கிமோட ஃபேஸ பார்க்க டெக்கிம் வந்துட்டு இப்ப பெர்ஃபெக்ட்டா சிரிக்கிறான். இத பார்த்தோன்னே அவளுக்குமே ஒரு ஆனந்த கண்ணீர் வந்துருது. அவளுமே சந்தோஷமா சிரிக்கிறா. அப்படியே லிஃப்ட் வந்துட்டு இப்ப க்ளோஸ் ஆயிருது. சீக்கிய வந்துட்டு டெக்கிம் வாய்டுக்கு தான் அனுப்பி வச்சிருக்கான். இப்ப நோனா குவீனா அப்புறம் அந்த யமதர்மர் கிட்ட போட்டு ஒரு பொண்ணு இருக்கு தெரியுமா, அந்த பொண்ணு மூணு நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த யமதர்மர் மாதிரி இருக்கிற பொண்ணு தான் வந்துட்டு நோனா கிட்ட சொல்லுது, இது உண்மையிலேயே ஒரு பெர்ஃபெக்ட்டான கேம் சேஞ்சிங் மொமெண்டா இருக்கும் போலயே, இதே மாதிரி நிறைய ஆர்பிட்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் நம்ம எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே என்ன பண்ணலான்றதை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோனாவும் சொல்றா. இன்னுமே வந்துட்டு சொல்றா, ஆமா அந்த பெரியவரும் வந்துட்டு இப்ப நோனா மேலதான் ஒரு பெரிய கண்ணாவே இருக்கிறாரு, ஆமா அப்படின்னா இவன் என்னதான் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமதர்ம பொண்ணு சொல்லுது. ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம நம்மளாவே நடந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குவீன் சொல்றா. இப்ப நோனாவுமே வந்துட்டு அந்த 3 ரூல்ஸ் சொல்றா. ஃபர்ஸ்ட் ரூல் வந்துட்டு ஆர்பிட்டர்ஸ் ஜட்ஜ் பண்றதை நிறுத்தவே கூடாது, அவங்க வந்ததுக்கான காரணமே வந்துட்டு அதுதான். செகண்ட் ரூல் வந்துட்டு ஆர்பிட்டர்ஸ் டெத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே மாட்டாங்க, அப்படி பண்ணாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஹியூமன்ஸோட அவங்களை அதிகமா லிங்க் பண்ற மாதிரி இருக்கும், அதனால அதை பண்ணக்கூடாது. அண்ட் தேர்டா ஆர்பிட்டர்ஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு ஃபீலிங்ஸ் எந்த ஒரு எமோஷன்ஸுமே இருக்கக்கூடாது, அவங்க வந்துட்டு மோர் லைக் டம்மிஸ் மாதிரி தான் இருக்கணும். இந்த 3 ரூலையுமே சொல்லி முடிச்சோன்னே அந்த பெரியவர் வந்துட்டு 4th ரூலா ஒரு புது ரூலை ஆட் பண்றாரு. ஆர்பிட்டர்ஸ் வந்துட்டு ஹியூமன்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணவே கூடாது, அப்படி பண்ணாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களை கம்ப்ளீட்டாவே ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அடுத்து வழக்கம் போல அதே மாதிரி கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. வெல்கம் டு குவிண்டகம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் வரவேற்கிறான். அவனுக்கு ரைட் சைடுல பார்த்தா இந்த பக்கம் சீக்கியோட பொம்மையை அவன் செஞ்சு வச்சிருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு டெத் பரேட் அனிமையுமே கம்ப்ளீட் பண்றாங்க. இப்போதைக்கு இந்த அனிமிக்கு சீசன் 2 பத்தி யாரும் பேச கூட இல்ல, சீசன் 1 கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. பட் எனக்கு என்னவோ அப்படி தெரியல, நிறைய கதைகளை இவங்க உள்ள மிஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. அந்த பெரியவர் இருக்காரு தெரியுமா, அந்த காட், அவருக்கு பேர் வந்துட்டு ஆக்லஸ். அவர் வந்துட்டு இன்னுமே நோனாவோட பிளான் அக்செப்ட் பண்ணவே இல்ல, அவர் இன்னுமே நோனாக்கு அகைன்ஸ்டா தான் இருக்காரு. நோனாவோட பிளான் வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே இன்னுமே அக்யூரேட்டா இருக்கணும் அப்படின்றது தான். அப்படி அக்யூரேட்டா இருந்தா இந்த உலகம் வந்துட்டு ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா கெட்டவங்க எல்லாத்தையுமே வாய்டுக்கு அனுப்பிடுவாங்க, நல்லவங்க எல்லாத்தையுமே மறுஜென்மம் எடுத்து வாழ வைப்பாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நல்லவங்களோட சோல் மட்டும் தான் இந்த வேர்ல்டுல வாழும், இந்த வேர்ல்டே வந்துட்டு ஒரு அமைதியான வேர்ல்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம மக்கள் வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு 7000 பேருக்கு மேல செத்து வந்துகிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது ரொம்பவே கடுப்பா இருக்கும், அதனால டக்குன்னு இவங்க தப்பான முடிவை கூட எடுக்கலாம். சும்மா ஒரு டிவைஸ் வச்சு பட்டனை பிரஸ் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுன்றதெல்லாம் வேலைக்கு ஆகாத ஒண்ணுதான். சோ ஒரு ஆர்பிட்டருமே ஹியூமன் மாதிரி ஃபீல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத நோனாவோட ஆக்சுவல் பிளானே. அதுக்கு வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ஆக்லஸ் வந்துட்டு ஆப்போசிட்டா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி பார்த்தா அப்படின்னா இந்த கதை எங்க முடிஞ்சது, இன்னும் ஆக்லஸ்க்கும் நோனாக்கும் வந்துட்டு ஒரு பெரிய வாக்குவாதமே இருக்குது. ஆக்லஸ் வந்து அக்செப்ட் பண்ணணும், இல்ல அப்படின்னா நோனா வந்துட்டு அந்த டேக் கண்ட்ரோல் எடுக்கணும் அந்த இடத்த. இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாதான் இந்த கதை கம்ப்ளீட்டே ஆகும். இந்த வேர்ல்டு பீஸ்ஃபுல் ஆனா மட்டும் தான் இந்த கதை கம்ப்ளீட்டட். அப்படி பாக்குறப்ப என்ன பொறுத்தவரை இது கம்ப்ளீட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. பட் சீசன் 2 இந்த அனிமிக்கு வரப்போறது இல்ல, அபிஷியலா எதுவும் கன்ஃபார்மே பண்ணல சீசன் 2 இருக்குன்னு சொல்லிட்டு. இது நம்ம போன அனிமியா பார்த்த டெரர் இன் ரெசோனன்ஸ் மாதிரி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் கம்ப்ளீட் அனிமின்னு என்னால சொல்ல முடியல. கொஞ்சம் அரைகுறையா நிறைய கான்செப்டே அவங்க விட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீலா இருக்குது. சோ ஃபைனலி நீங்க இந்த அனிமியை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த ஓவரால் அனிமி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையன்றதையும் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு போங்க. அண்ட் என்னோட வாய்ஸ் ஓவர் அவுட் ஆஃப் 5 ஸ்டாருக்கு எத்தனை அப்படின்றத மறக்காம ரேட்டிங் சொல்லிட்டு போங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் உங்களை இன்னொரு நல்ல அனிமியோட வந்து சீக்கிரமே மீட் பண்றேன். பாய் கைஸ்.